இந்த பொம்மலாட்டத்துல ஒருத்தர் மேல நின்னு அப்படி கயிறு ஆட்டுவார். அவருக்கு எப்படி கயிறு ஆட்டுறாரோ அப்படி பொம்மை ஆடணும். அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு யாருக்குன்னு கேட்டா வேற யாருக்கும் இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி. ஈவன் தட் கேரக்டர்ஸ் ஆல்சோ என்ன கண்ட்ரி ப்ரூட்ஸ். தே ஆர் நாட் சிவிலைஸ்ட். தே ஆர் நாட் எஜுகேட்டட். தே ஆர் ஆல் இல்லிட்ரேட்ஸ் இன் பாலிடிக்ஸ். கையில ஆவலன்னா வீட்டுல உட்காரணும். ஒருத்தர்கிட்ட மோதும் போது அவங்கள்ட்ட மோதுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு பார்த்துட்டு மோதணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்தணும். நீங்க அவங்ககிட்ட தான் கூட்டணி இருக்கீங்க பிஜேபி கிட்ட. அவங்களுக்கு சரணாகதியா இருக்கிறீங்க அப்பனும் புள்ளியும். என் தராதரத்தை நான் குறைச்சிக்கிறேன். உங்க 2 பேரை பத்தி பேசி டாக்டர் அன்புமணி ராமதாஸ், ஹவ் டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 69 விழுக்காடு ரத்தாக போகுது. ரத்தானா தமிழ்நாட்டுல பெரிய கலவரம் வெடிக்கும். நான் என்ன சொல்றேன், எல்கேஜி பாய் மாதிரி பேசாதீங்க. மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், உங்க அப்பனுக்கு அப்பா, உங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் யாரு வந்தாலும் திமுக நிழல கூட தொட்டு பார்ப்பீங்க. தந்தை எவ்வளியோ மகன் அவ்வளி. இதெல்லாம் நீங்க பேசுதான் பதில். உங்களை ஒன்னும் சும்மா யாரும் எங்க சண்டைகள் அழைக்கல. மிஸ்டர் அன்புமணி, திமுக சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இல்லைன்ற அந்த சொல் மீண்டும் அன்புமணி வாயிலிருந்து வரக்கூடாது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, பொதுவா ஒருத்தர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாமே ஏமாற்றம், எதுல போனாலும் தோல்வி, எங்க போனாலும் பின்னடைவு, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுவார்கள், சமுதாயத்தில் எந்த முக்கியத்துவம் இருக்காது. ஆனா சொந்த கட்சிக்கே அரசியல் அந்தஸ்து போயிடுச்சு. அரசியல் கட்சி அந்தஸ்து சொந்த கட்சிக்கே போயிடுச்சு. எல்லாத்துலயுமே மைனஸ் 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 மைனஸ். அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப அவங்க இன்னொருத்தர் மேல டிபெண்ட் ஆகணும். ஒருத்தர் டிபெண்ட் ஆயிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் நம்ம போய் சரணாகதின்னு போய் சரணடைஞ்சிட்டா தலையாட்டி பொம்மை மாதிரி அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். இந்த பொம்மலாட்டத்துல ஒருத்தர் மேல நின்னு அப்படி கயிறு ஆட்டுவார். அவருக்கு எப்படி கயிறு ஆட்டுறாரோ அப்படி பொம்மை ஆடணும். அந்த மாதிரி ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி நம்ம நிலைமை ஆயிடும். அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு யாருக்குன்னு கேட்டா வேற யாருக்கும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு அவங்கள பத்தி தான் பேச போறேன். நான் அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா அவங்கள பார்த்து பயந்து இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டீசெண்டா அரசியல் பண்ண வரல. அவங்களுக்கு திமுக தொண்டன் பண்ற அரசியல் டீசென்டான அரசியல், நாகரிகமான அரசியல், ஒரு எஜுகேட்டட் அரசியல், ஒரு சிவிலைஸ்ட் அரசியல், ஒரு லிட்ரேட் அரசியல். அந்த அரசியல் பாமக தெரியாது. ஏன்னா அவங்க தொண்டர்களை அப்படி வளர்த்துட்டாங்க. தொண்டர்களை சொல்லி கூட தப்பு இல்லை. பாமகனுடைய அரசியல், பாமக தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும், அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் ஆக இருந்தாலும், அவங்க அரசியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரூட் அரசியல், இல்லிட்ரேட் அரசியல், அன்எஜுகேட் அரசியல், சிவிலைஸ்டு இல்லாத அரசியல். they are not civilized person. they are all country brutes ன்னு சொல்லுவாங்க. so PMK politics is not an civilized politics. they are all country brutes. First of all, their leaders, father and son, they both are they are not civilized politicians. they are all country brute politicians. so only that party cadres also, even that cadres also in a country brutes. they are not civilized, they are not educated, they are all illiterates in politics. so அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட நம்ம தேவையில்லைன்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். இவனுங்களை பார்த்து பயந்தெல்லாம் இல்லை. இவனுக்கு எவ்வளவு காலிகளாட்டா பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கோவத்தை தான் இந்த பதிவு போடுறேன். கையில ஆவலன்னா வீட்டுல உட்காரணும். ஒருத்தர்கிட்ட மோதும் போது அவங்கள்ட்ட மோதுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு பார்த்துட்டு மோதணும். முதல்ல நமக்கு அரசியல் களத்துல மரியாதை இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம ஒரு மிகப்பெரிய சமூகம், வீர சத்திரியர்கள், சத்திரிய குல வன்னியர்கள், ஒரு மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லிதான் நம்ம கட்சி நடத்துறோம். நம்ம பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம். பல முறை அந்த அப்பாவி சமுதாய மக்கள் அடமானம் வச்சு ஒரு முறை ஒரு தேர்தல் கூட்டணி போய் நம்ம பேர் நாஸ்தி ஆகி போச்சு. இப்ப நம்ம பிஜேபி என்ற ஒரு கட்சி கிட்ட, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி குரூப் கிட்ட நம்ம லேபரா வேலை பார்க்கிறோம்.
அதை மனசுல வச்சுன்னு பேசணும். நீங்க என்ன சொல்றீங்க அன்புமணி ராமதாஸ்? 10.5 10.5 ஊர் ஏமாத்தணும்னு பாத்தீங்களா? பாத்தீங்க. 10.5 10.5ன்னு. அது மக்கள் மத்தியில எடுபடல. மரியாதைக்குரிய வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலும் எடுபடல. ஏன்னா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்தணும். நீங்க அவங்ககிட்ட தான் கூட்டணி இருக்கீங்க பிஜேபி கிட்ட. அவங்களுக்கு சரணாகதியா இருக்கிறீங்க அப்பனும் புள்ளியும். அங்க போய் பிரதமரை சந்திச்சு 10.5 எங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஒன்றிய அரசு உத்தரவிடுங்கன்னு நீங்க 2 பேரும் போய் அவர்ட்ட பிரதமர்கிட்ட முறையிடுங்கன்னு பலமுறை பதிவுல நான் சொன்னேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன்? இந்த இனத்தினுடைய தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர் டாக்டர் ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் எனக்கும் எல்லோருக்கும் சேர்த்து தமிழினத்தின் தலைவர், தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், சமூக நீதி போராளி, சமூக நீதி காவலர், சமூக நீதி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்துல சொல்லிட்டார். நீங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கீங்க, போய் 10.5% கணக்கெடுப்பு நடத்துங்க, நீங்க போய் பிரதமரை கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. மாண்புமிகு தமிழகத்தினுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு. இருந்தாலும் மக்களை, வன்னிய சமூக மக்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி கொடுத்தாரு. இவங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க, அது ரத்து ஆயிடுச்சு கோர்ட்ல. நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. அது யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஊர் ஏமாத்துறது. வன்னிய சமூக மக்கள் ஏமாத்தல. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ கேட்டாரு திரு அன்புமணி நேற்று கேட்டிருக்காரு. அரியலூர்ல பெரம்பலூர்ல கேட்டிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் எப்போ நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அப்பதானே எந்த கட்சியோட கூட்டணி போலான்னு இப்பயே பேரம் பேசி என்ன பொட்டி வாங்க முடியல அப்பனும் புள்ளியும். அதுக்கு சொல்றாங்க மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ். மரியாதையா பேசிய வெற்றி செய்வோம். யார்கிட்ட இப்ப பாமகவை அப்பாவி வன்னிய மக்களை இவங்களை நம்பி போறவங்க எல்லா வன்னியர் பாமக கிடையாது. ஓகேவா? இவங்களை நம்பி போறோம். வன்னியர்னா பாமக கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் சேலத்துல இருந்து ஒருத்தர் பேசினார். அவர் அட்ரஸோட பேரோட பேசினாரு. ரொம்ப டீசெண்டா தான் பேசினார். சார் நீங்க இப்ப வன்னியர்னா பாமக நீங்க நினைச்சிட்டா எப்படி சார் அது? எல்லா வன்னியரும் பாமகவா? நீங்க கூட தான் குடியாத்த குமரன் கூட தான் வன்னியர். நீங்க பாமகவா? பக்கா திமுக காரு. உங்களுக்கு ராமதாஸ் மேல அன்புமணி மேல இருக்கிற கோபத்தை நீங்க ஏன் சார் வன்னியர் மேல காட்டுறீங்கன்னு அவர் என்கிட்ட பேச அப்படி நான் சொன்ன விளக்கத்தை சொன்னவர்கள். அவங்க மேல எங்களுக்கு என்ன கோபம் இருக்குது? அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஒரு கொள்கை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க நாங்க எங்களுக்கு என்னங்க கோபம் சார்? நாங்க வன்னியர் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தலைவர் ஒன்றும் அன்புமணி ராமதாஸ் கிடையாது சார். கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க சார் வன்னியர் சமுதாய மக்கள் உலகம் முழுக்கும். தமிழ்நாட்டிலே 2 கோடி பேர் இருப்பாங்க சார். ஏன்னா 2 கோடி பேருக்கு அவர் ராமதாஸ் தலைவர். திமுக எத்தனோ பேர் இருக்காங்க. பெரும்பான்மை வன்னியர்கள் இப்போ திமுக தான் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் இருக்கிறாங்க சார். அந்த சமுதாயத்தினுடைய அந்த சமுதாயத்தின் மீது ரொம்ப பற்றா இருக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து வன்னியர் சங்கம் சேர்ந்தவங்க பாட்டாளி மக்கள் செய்யறாங்க சார். எங்களை ஏன் சார் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு பாக்குறீங்கன்னு ஒரு இளைஞர் பேசினார். நல்லா படிச்சவர். பட் ஆக்சுவலி அவர் சேலத்துக்காரு, ஃபாரின்ல இருக்காரு. சோ மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. இவங்க சும்மா ஊர் ஏமாத்தினுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாடி அன்புமணி? இதுக்கு வர நேத்து என்ன சொல்றாடி பேட்டியில இத்தனை நாளை 10.5 பேசிட்டு இப்ப எங்க போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா 69 விழுக்காடு இப்ப இருக்குதுல இடஒதுக்கீடு அது ரத்தாக போதும். இது அன்புமணி சொல்றாங்க. 69 விழுக்காடு ரத்தாக போகுது. நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கு. அது ரத்தாக போகுது. அந்த 69 விழுக்காடு ரத்தாகும் போது தமிழ்நாட்டுல பெரிய கலவரம் வெடிக்க போகுது. அப்படி தமிழ்நாட்டுல பெரிய கலவரம் வெடிக்கும் போது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி கவுந்துரும். திமுக ஆட்சி கலைச்சிருவாங்க. ஏன்னா இவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை. சோ திமுக சமூக நீதி கட்சியில திமுக தலைவர்கள் சமூக நீதி இல்ல. நாங்க எவ்வளவு சொல்லி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தல. ஒன்றிய அரசு மீது பழி தூக்கி போடுறீங்க. பீகார்ல நடத்தலையான்னு கேக்குறீங்களே. நான் என்ன சொல்றேன்? படிச்சுதானே இருக்கிறீங்க நீங்க எல்லாம். அன்புமணி கேட்கிறேன், படிச்சுக்கிறீங்கல்ல. கர்மாந்திரம் உங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க தரத்துக்கு அது ரொம்ப கேவலம் உங்களை பத்தி எல்லாம் பேசுறது. திரு அன்புமணி ராமதாஸ், திரு டாக்டர் ராமதாஸ் பத்தி பேசுறது எங்க தரத்துக்கு, எங்க தரத்தை நாங்களே குறைச்சிக்கிற மாதிரி, எங்க தகுதியை நாங்களே குறைச்சிக்கிற மாதிரி. அப்படி என்னடா உனக்கு பெரிய தகுதி, உனக்கு என்னடா பெரிய தரங்குது குடியாத்த குமரன் அப்படின்னு நீங்க என்ன கேட்கறீங்களா? சொல்லிட்டா எனக்கு என்ன தகுதி, எனக்கு என்ன தரம், குடியாத்த குமரனுக்கு இருக்கிற தகுதி தராத்தரை என்னன்னு சொல்லிட்டா. திரு அன்புமணி ராமதாஸ், திரு டாக்டர் ராமதாஸ் இல்லாத ஒரு தகுதி, ஒரு தராத்தரை என்ன குடியாத்த குமரன் சொல்லிட்டா.
ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்ட டாக்டர் கலைஞருடைய முரட்டு பக்தன் குடியாத்தம் குமரன். கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறேன். ஒரே கட்சி திமுக, ஒரே சின்னம் உதயசூரியன். எனது தலைவர்கள், எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி, எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கருப்பு சோப்பு கொடி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது திமுகவின் கொள்கை. இதுல உறுதியா இருக்கிறோம். தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன், தலைவர் தளபதியினுடைய முரட்டு தொண்டன், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு தொண்டன், திமுகவின் சொற்பொழிவாளர், திமுகவின் போராளி. இதுதான் எனக்கு இருக்கிற தகுதி, இதுதான் எனக்கு இருக்கிற தராதாரம். நான் அடிக்கடி அன்புமணி, திரு டாக்டர் ராமதாஸ் இவங்களை பத்தி பேசி எனக்கு இருக்கிற இந்த தராதரம், இந்த தகுதியை நான் குறைச்சிக்க விரும்பல. ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு யாரும் பதில் சொல்லாத முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்களை ஒரு கணக்கே வைக்கல. இப்பெல்லாம் ஒரு காலத்துல அரசியல யாரா ஜோக்கரு, யாரா பப்புனு, யாரா காமெடி பீஸ், யாரா கோமாளி, யாரு கேலியும் கிண்டலமா பார்ப்பாங்கன்னா சுப்பிரமணிய சாமி பார்ப்பாங்க. சுப்பிரமணிய சாமி தெரியல, பிஜேபி எம்பி ஆகிறார். இப்போ அவர் பேசுறது எல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி தான் இருக்கிறாரு. பிரதமர் சரியில்லைன்னு இந்த ஆட்சியை குறை சொல்றாரு. மீண்டும் பிரதமர் மோடி பிரதமரா வரக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சாமி பேசினவர். இன்னைக்கு அந்த இடத்த புடிச்சுக்கிறவங்க யாருன்னு கேட்டா ஏற்கனவே ஹெச் ராஜா தெரியும். அவர் இப்ப தற்காலிக தலைவரா இருக்கிறார். அது ஒரு லூசு. அது நான் ஓப்பனாச்சு நிக்குது. இப்ப நம்ம இவங்களை பத்தி மட்டும் தான் பேசுறோம். இப்போ டாக்டர் ராமதாஸ் பேசுறாரு, அட உடுப்பா, அவர் எதனா ஒன்று பெண்ணாத்துவார். அன்புமணியா, அது விரக்தியில் இருந்தாலும் பேசுவார்ப்பா. பிஜேபி காரனா பணம் கொடுத்துருப்பா, பொட்டி கொடுத்துருப்பாப்பா. அதனால அன்புமணி பேசுறாரு. பொட்டி வாங்கியிருப்பாரு டாக்டர் ராமதாஸ், அதனால பேசுறாரு. இந்த பேரை நீங்க எடுத்துருக்கீங்க. இது நான் சொல்லிங்க. நீங்க எந்த சேனல்லாம் போங்க, திரு அன்புமணி அவர்களே, திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களே, நீங்க எந்த சேனல்லாம் போங்க, எந்த சேனல்ல போனாலும் நீங்க பேசும்போது பொட்டிமணி, அன்புமணி, மரவெட்டி இப்படின்னு உங்களை கிண்டல் பண்றாங்க. நான் பண்ணல. இப்படின்னு உங்களை கிண்டல் பண்றாங்க. நீங்க எந்த சேனல்லாம் போங்க, நீங்க அந்த மாதிரி பேர் எடுத்திருக்கீங்க. சோ உங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதான் நினைக்கிறது. ஆனா நீங்க எது வேணாலும் பேசலாம். ஏன்னா மத்தவங்களுக்கு பதில் கூடாது முடிவு வச்சுட்டாங்க. உங்களை கணக்கே வைக்கல. நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள். டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று கணக்கில இருந்து உங்களை தலைவர்கள் லிஸ்ட்ல இருந்து உங்களை நீக்கியாச்சு. ஆனா யாருன்னா ஒருத்தர் பேசல. உங்களுக்கு நானே அதிகம். நான் தான் சொல்றேன், என் தராதரத்தை நான் குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு உங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த 69 விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சு, அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னா, ஆமா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இன்னொரு சமுதாய மக்கள் எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலன்னு அவங்க கோர்ட்ல போய் வழக்கு தொடருவாங்க. அவங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுங்க, அவங்க ரத்து பண்ணுவாங்க. இது இயல்பு தானே. சட்டம் எல்லோருக்கும் சமம். எல்லாருக்கும் இந்த நாட்டுல உரிமை இருக்குது. எல்லா சமூகத்துக்கும் உரிமை இருக்கு. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கறது. அது நீதிமன்றம் இருக்குது, நீதிபதி இருக்குது, நீதிமான்கள் இருக்கார்கள், நல்ல தீர்ப்பு தரத்துக்கு. அது எப்படி அன்புமணி உங்களுக்கு தெரியும்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ், ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 69 விழுக்காடு ரத்தாக போகுது. ரத்தானா தமிழ்நாட்டுல பெரிய கலவரம் வெடிக்கும். அப்ப ஆட்சி கவிழ்ந்துருவாங்க. தமிழ்நாட்டு ஆட்சி கலைக்கப்பட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன், எல்கேஜி பாய் மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் பேசுறா உங்களுக்கு கோபம் வருது. எல்கேஜி பாய் மாதிரி பேசாதீங்க மிஸ்டர் அன்புமணி. எப்படிங்க ஆட்சி திமுக ஆட்சி கலைஞரும் அன்புமணி சொல்றீங்களே, அதுக்கு ஒருத்த பிறந்து வரணும். மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், உங்க அப்ப, உங்க அப்பனுக்கு அப்ப, உங்க தாத்தம், பாட்டம், பூட்டம் யாரு வந்தாலும் திமுக நிழலை கூட தொட்டு பார்க்க முடியாது. இது திமுக ஆச்சா. 75 வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி. தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு. இந்த முப்பெரும் விழா வந்தா 75 வருஷம் சென்னையில பிரம்மாண்டமா கொண்டாட போறோம். சென்னையில பிரம்மாண்டமா கொண்டாட போறோம். திமுக ஆட்சி கலைஞ்சிருமா? சரி, நீதிமன்றத்துல வந்துட்டு அந்த 69 விழுக்காடு ரத்தாயிடம் சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இவர் வந்து இப்ப வன்னியர்களுக்கு மட்டும் தலைவர் இல்லையா? நீங்க வன்னியர்களுக்கே தலைவர் இல்ல. வன்னியரையும் உங்களை புறந்தள்ளிட்டாங்க. இல்ல நீங்க ஏன் தருமபுரியில தோக்குறீங்க? ஏன் நின்ன இடம்லாம் தோக்குறீங்க? டெபாசிட் எடுக்கிறீங்க. இவர் இப்ப என்னன்னா, இந்த 69 விழுக்காடுன்றது நான் வன்னியர்களுக்காக மட்டும் பேசல, எல்லா சமுதாய மக்களுக்காக நான் பேசுறேன். நீங்க என்ன அனைத்து ஜாதிக்கு நீங்க தலைவரா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? இவர் சொல்றாரு, எல்லா சமுதாயத்துக்காக பேசுறேன், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காகவும் பேசுறேன். இந்த சீன், இந்த நாடகம், இந்த அரசியல் எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மிஸ்டர் அன்புமணி. முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றத திருத்திக்கிங்க. தலைவர் கலைஞர் சொல்லிட்டார், தலைவர் தளபதியும் சொல்லிட்டார். தாழ்த்தப்பட்டன்னு ஒரு மனுஷனை சொல்லக்கூடாது. எல்லாரும் மனுஷன் தான். அதனால தாழ்ந்தவன் உயர்ந்தவன். என்னைக்கோ கலைஞரும் சொல்லிட்டார், தளபதியும் சொல்லிட்டாரு. தலித்துன்னு சொல்லணும், தலித்துன்னு சொல்லணும், பட்டியலின மக்கள்னு சொல்லணும்.
தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னொரு முறை சொல்லாதீங்க மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த முறை சொல்லாதீங்க. பட்டியலின மக்கள்னு சொல்லுங்க. தலித்துன்னு கௌரவமா சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லாதீங்க. சோ நான் எல்லா ஜாதிக்கும் அவர் சொல்றது அன்புமணி சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் அவரு சொல்றாரு. நான் தலித் பட்டியலின மக்கள்னு சொல்றேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்காக தான் நான் குரல் கொடுத்துருக்கேன். அவங்க யாரும் உங்க குரலை எதிர்பார்க்கல. உங்க குரல் எல்லாம் காதுக்கு அவங்களுக்கு எல்லாம் அருவருப்பா இருக்கு. உங்க குரல் நீங்க வந்துட்டு ஜாதி ஜாதின்னு பேசுறது எல்லாருக்கும் காதுல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இந்த மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். நமது வன்னிய சமூக மக்களையும் சேர்த்து சொல்றேன். திமுகக்கு வந்து சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இல்லைன்னா அந்த வார்த்தை சொல்றதுக்கு அன்புமணிக்கு தகுதி இருக்குதா? அதனாலதான் இந்த பதிவு. இப்ப என்னுடைய ஸ்பீச் எல்லாமே ஒரு ஸ்பீச் விடாம எல்லாமே சைபர் கிரைம்ல வாட்ச் பண்றேன். நானே அனுப்பிச்சிடுறது. ஒரு முறை என்னென்ன பதிவு போடணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் சென்னையில இருக்கிற சைபர் கிரைம் வரைக்கும் அவங்களே வாட்ச் பண்றாங்க. நானே அனுப்பிச்சிடுறது. இந்த ஸ்பீச்சை பார்க்கணும். திமுக பார்த்து சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 69 விழுக்காடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல நடத்தாத காரணத்தினால 69 விழுக்காடு ரத்தாயிடும். அது காரணம் திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. அதனால 69 விழுக்காடு ரத்தாயிடும். அப்ப பெரிய கலவரம் வெடிக்க போகுது. அப்ப நீ கலவரம் பண்ண போறியா? நீ சொல்லி யாரும் முன்னால வரப்போறதுல ஒரு பேச்சுக்கு வர. அப்ப நீ தமிழ்நாட்டுல கலவரம் பண்ண போறியா? அப்ப நீ ஆட்சியை கவிச்சிரியா? அதுக்குதான் இந்த பதில். இது மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய காவல்துறை அதிகாரிகள் இதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும். நீ என் கட்சிக்கு திமுக சமூக நீதியில் என்ற உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா டாக்டர் ராமதாஸ் என்னப்பா சொன்னாரு? அன்புமணி என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் கிட்ட போய் எம்பிசி கட்டார சுட்டு சாகடிச்சாரு. அவங்களுக்கு எல்லாம் தியாகின்னு நிதி கொடுத்தது தலைவர் கலைஞர். உண்மையிலே அவங்க தியாகிகள் தான். வன்னிய சமூகத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் எம்பிசி போராட்டத்துக்காக அவர்கள் போராடி இறந்தாங்க. அவங்க உண்மையிலே அப்பாவி, உண்மையான தியாகிங்க. அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிக்கு ஈக்குவல் ஆனவங்க, மொழி போராட்ட தியாகிக்கு ஈக்குவல் ஆனவங்க. வன்னிய சமூகம் எம்பிசியில் சேர்க்க வேண்டும் நடந்த போராட்டத்திலே எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் துப்பாக்கி குண்டுகளை மார்பிலை பரிசாக பெற்றுக் கொண்டு நம் சமூக மக்களுக்காக மாண்டார்களே, அவர் உண்மையான அவங்களை தியாகிகள் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் நிதி உதவி கொடுத்து பென்ஷன் கொடுத்தவர் கலைஞர். எத்தனோ பேர் மீது பொய் வழக்கு போட்டவர், அந்த வழக்கில் ரத்து செய்தவர் தலைவர் கலைஞர். அப்போ உங்க ஃபாதர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணி தலைவர் கலைஞரை கொண்டு வந்து நம்மளுக்கு எம்பிசி யாரும் கொடுக்கல, எம்ஜிஆர் சுட்டாரு. ஏன் அம்மையார் ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸ் அடிச்சு தூக்கி டவுன் பஸ்ல போட்டு எடுத்து வந்து வேலூர் ஜெயில போட்டாங்களே, அப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களை காப்பாத்தும் யார்? தலைவர் கலைஞர். திமுக பத்தி எல்லாம் பேசின யாரா இருந்தா நான் அன்புமணிக்குன்னு சொல்லல, டாக்டர் ராமதாஸ் சொல்லல, பொதுவா சொல்றேன். திமுகவில் நன்மை அடைந்து விட்டு திமுக பேசுறவங்க யாரெல்லாம் என்ன ஆனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சாபம் விட்டாங்க, மன்னவாரி விட்டாங்க. என் கணவரை இப்படி அடிச்சுட்டு உள்ள போட்டு முதலமைச்சர் நல்லா இருப்பாங்களா? நான் அப்ப கலைஞர்கிட்ட போய் நின்னும் போது கலைஞர் தான் காப்பாத்தினார். அப்போ எம்பிசி அன்புமணிக்கு சொல்றேன். அப்ப நீங்க ரொம்ப சின்ன வயசா இருந்திருப்பீங்க. நீங்க கலந்தனீங்களா அந்த ஆர்ப்பாட்டத்துல? அன்புமணியை கேட்கிறேன், நீங்க கலந்தனீங்களா? எம்பிசிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வன்னிய மக்கள் அப்படியே வன்னிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் ஸ்தம்பிச்சு போச்சு 20 நாளைக்கு. அதுல நீங்க கலந்துக்கினீங்களா? அப்ப நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப திரு அன்புமணி ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. அப்போ கலைஞர் எம்பிசி கொடுக்குறாரு. எம்ஜிஆர் கொடுக்கல, ஜெயலலிதா கொடுக்கல, கலைஞர் கொடுக்குறாரு எம்பிசி. நான் இன்னொன்னு சொல்றேன் மிஸ்டர் அன்புமணிக்கு, இன்னொரு 10 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியே இருந்திருக்காரு, குடிச்சிருப்பாரு. ஆனா கலைஞர் அப்படி கிடையாது. அவர் தான் உண்மையான சமூக நீதி தலைவர் கலைஞர் தான். உண்மையான சமூக நீதி போராளி தலைவர் கலைஞர் தான். உண்மையான சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு உண்மையான சமூக நீதி தலைவர் இந்திய அரசியலில் உண்மையான சமூக நீதி தலைவர் யாருன்னு கேட்டா எங்கள் தலைவர் தளபதி. உண்மையான சமூக நீதி காவலர் யாருன்னு கேட்டா எங்கள் தலைவர் தளபதி. உண்மையான சமூக நீதி பாதுகாவலர் யாருன்னு கேட்டா எங்கள் தலைவர் தளபதி. உண்மையான சமூக நீதி கட்சி இந்த இந்திய அரசியலில் இந்தியாவில் உண்மையான சமூக நீதி கட்சி எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையான சமூக நீதி இளம் தலைவர் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி யாருன்னு கேட்டா எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். எனவே சமூக நீதி பத்தி பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறதுக்கு அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கு திரு ராமதாஸ் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் எந்த விதமான அச்சம் இல்லாமல் தைரியமாக இதில் பதிவு செய்கிறேன். அப்போ இப்போ திமுக சமூக நீதிக்கு சம்பந்தம் அன்புமணி நேற்று பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்தீங்கல்ல, நேற்று நீங்க கொடுத்த பேட்டி தான் இந்த பதிவு. அப்போ திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அழைத்து வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி அதில் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மேடையில மரியாதைக்குரிய மறைந்த ஜெய குரு இருக்கிறார், மரியாதைக்குரிய ஜி கே மணி இருக்கிறார்,
பாமக துவங்குவதற்கு உண்மையான பாமகவின் முன்னணி தலைவர்கள், உண்மையான வன்னியர் சங்க தலைவர்கள் மேடையை வைத்துக் கொண்டு திரு டாக்டர் ராமதாஸ் பேசுகிறார். இந்திய அரசியலில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவின் ஒரே ஒரு சமூக நீதி தலைவர், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு சமூக நீதி தலைவர், ஒரே ஒரு சமூக நீதி பாதுகாவலர், ஒரே ஒரு சமூக நீதி காவலர், ஒரே ஒரு சமூக நீதி கட்சி டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தான் சமூக நீதி, சமூக நீதி தான் நீங்கள் என்று பேசியது யார் என்று கேட்டால் உங்களுடைய தந்தை ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர் தான் பேசினார். இப்ப அவரே மாத்தி பேசுறாரு. ஏன்னா அவருக்கு பழக்கம், அது உங்க அப்பா பழக்கம். தந்தை எவ்வளியோ மகன் அவ்வளி. இதெல்லாம் நீங்க பேசத்தான் பதில். உங்களை ஒண்ணும் சும்மா யாரும் எங்க சண்டைகள் அழைக்கல மிஸ்டர் அன்புமணி. திமுக ஆட்சி கலைஞரும் உங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல. கலவரம் நடக்கும். நான் ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் அன்புமணிக்கு, கலவரம் நடக்கும். இந்த பூச்சாண்டி வேலை காட்டலாம் வேணாம். யாரும் இப்ப ஜெயிலுக்கு போறது ரெடியா இல்ல மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். நீங்க போவீங்களா? நான் கேக்குறேன். உங்க அப்பா சொன்னார் அன்னைக்கு 2 மாசத்துல, அவரு சொல்லியே கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடே அப்படியே கதி கலங்க போகுது, அப்படியே என்ன நடக்குமோ தெரியாது, ஆட்சியாளர்கள் பயந்து ஓட போறாங்க, தமிழ்நாடு என்ன நடக்க போகுது அப்படின்னு மரியாதைக்குரிய டாக்டர் தான் சொன்னாரு. அப்படி இருக்கணும் வன்னியர் சமூக மக்கள் உசு பேத்தி விட்டாரு. அதெல்லாம் எதுவும் நடக்காது மிஸ்டர் அன்புமணி. டாக்டர் ஐயாவுக்கு சொல்றேன். இப்போ வந்தாங்கன்னா உணர்வோட வந்தாங்க. பசங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, நம்ம சமூக இளைஞர்கள் இப்பெல்லாம் படிச்சுட்டாங்க. நீங்க சொல்ற கலவரம் நடக்கும், அதெல்லாம் எதுவும் நடக்காது. உங்க பின்னாலெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவுதான். நான் அதிகம் உள்ள பேசி, நான் உள்ள போய் அதிகம் பேச நான் விரும்பல. எவனுக்கும் பயப்படுற அவசியம் எனக்கு கிடையாது. நான் தலைவர் கலைஞருடைய முரட்டு தொண்டன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன், நாளைய தமிழக விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன், திமுக பேச்சாளர். திமுக உறுப்பினராக சேரும் போதே வாய்க்கரிசி போட்டு தான் வரணும் மறைந்த அண்ணன் ஜே அன்பழகன் சொன்னாரு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கலவரம் ஏற்படும், ஆட்சி கவுந்துன்ற பூச்சாண்டி வரலாம் இங்க வச்சுக்காதீங்க. நான் அன்புமணி சொல்றேன், பேசுறது பார்த்து பேசுங்க, பேசுறத பார்த்து பேசுங்க. எத்தனை நாள் தாங்க அந்த வன்னியர் சமூக மக்களை ஏமாத்துவீங்க? சமூக நீதி திமுக பேசுறதுக்கு நீங்க யாருங்க? சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு மிஸ் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எப்போ நான் திரும்பி அங்கதான் வரணும். ஏன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அன்புமணி சொல்லும் போது நீங்க பேசின பேச்செல்லாம் இப்ப நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க தான் சமூக நீதி கட்சி, நாங்க தான் சமூக நீதிக்கு நொற்றோம், எங்க அப்பா ராமதாஸ் தான் சமூக நீதி தலைவர்னு திரு அன்புமணி நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப ஏங்க நீங்க தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாளில் தூசிப்படாத எங்கள் தன்மான தலைவர் தங்க தலைவர் தளபதியை பார்த்து, மறைந்த தலைவர் கலைஞரை பார்த்து ஏங்க உங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பேசுறாரு? அன்புமணி நீங்களும் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? இந்த தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் கூட அந்த ஜாதி காட்டோட ஆட்சி பண்ணாங்கன்னு பேசுறா, அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி நீங்க பேசுறீங்க, ஜாதி பேசுறீங்க? உன்னை பாக்குறது அவமானமா இருக்குதுன்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி பேசுறீங்க? இந்த நாட்டுல உனக்கு என்ன வேலை? முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு உங்க அப்பா, அப்புறம் என்னையா நீங்க சமூக நீதி பேசுறீங்க? எப்படியா நீங்க பத்திரிகையாளர் பட்டியல திரு அன்புமணியை கேட்கிற திமுக சமூக நீதிக்கு சம்மந்தம் எப்படியா நீங்க சொல்றீங்க? சொல்லியா? நான் ஐயான்னா அந்த ஐயாவா நினைச்சுக்காது, உங்களோட ஐயான்னு தானே சொல்றாங்க. அவர் பெரிய ஐயா, நீங்க சின்ன ஐயா. தலைவர் கலைஞரை தந்தை பெரியாருக்கு பிறகு ஐயா என்று யார் அழைத்தார் என்று கேட்டால் ஐயா டாக்டர் ராமதாஸ் அடிச்சார். நீங்க ஐயாவை கூட இருந்து போங்க, ஆனா ஐயா அரசு நீங்க பண்ணலையே. இதை பாக்குறவங்க நீங்க கமெண்ட்ல சொல்லணும், நான் பேசுறேன்னா தப்பு இருக்குதான். நேற்று பத்திரிகையாளர் கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 69 விழுக்காடுக்கு ஆபத்து வந்து விட்டது, 69 விழுக்காடுக்கு ஆபத்து வந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததால் அந்த 69 விழுக்காடு உச்ச நீதிமன்றத்துல ரத்தாயிடும், அப்ப பெரிய கலவரம் தமிழ்நாட்டுல வெடிக்க போகுது, அப்ப திமுக ஆட்சி கலைஞ்சிரும், திமுக ஆட்சி கலைஞ்சிரும். உங்க அப்பா இல்ல, உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் பாட்டம் பூட்டம் வந்தாலும் திமுக ஆட்சியை எவனாலும் கலைக்க முடியாது. இப்ப நான் இது சொல்லணும்னா சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து 10 வருஷம் எதிர்கட்சி, 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருக்கு, ஆட்சிக்கு வரும் மக்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் சீட்ல உட்காருக்கிறாங்க. உங்களால உங்க குடும்பத்திலே ஒருத்தர் நிக்க வைக்கிறீங்க எம்பிக்கு, உங்க குடும்பத்துல, மத்தவங்கள விடுங்க, உங்க குடும்பத்துல மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் உங்களுடைய மனைவி, அவங்க நின்னா நீங்க நின்னா டாக்டர் ராமதாஸ் நின்னா, உங்க குடும்பத்துல உங்க மனைவி அந்த சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் அங்க நிக்கிறாங்க. உங்க 2 பெண்கள், அந்த 2 சகோதரிகள் களத்துல பணியாற்றுறாங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க. உங்க 2 பெண்கள்
நான் யார் நல்லா பேசினாலும் அதை நான் பாராட்டுவேன். என்ன ஒர்க் பண்ணாங்க அவங்க, அந்த சின்ன பசங்களுக்கும் ஜாதி பேச சொல்லி கத்து கொடுத்தீங்க. தெரு தெருவா கஷ்டப்பட்டு பேசினாங்க. தருமபுரியிலே தோத்து போனீங்களே, சேலத்துல தோத்து போனீங்களே, 1 இயர் பெல்ட் எல்லா இடத்துலயும் கூட 1 இயரே புறக்கணிச்ச பிறகு அப்புறமா நீ என்ன வேணும் வந்து திமுக பத்தி பேசுறதுக்கு? இன்னைக்கு நீ பிஜேபி அண்டி பொடிச்சிட்டு இருக்க. பிஜேபி கார சொல்றதை கேட்கறதானே உங்க வேலை. எனவே நான் அன்புமணி அவர்களுக்கு சொல்வது என்னவென்று கேட்டால், திமுகவை விமர்சனம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. ஐயா டாக்டர் ராமதாஸ் கூட விமர்சனம் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் இப்பெல்லாம் வந்து பத்திரிகை படிக்கிறார், பாவம் கஷ்டப்பட்டு படிக்கிறார். ஏன்னா அவரு சுயமா சிந்திச்சு திமுக விமர்சனம் பண்ணி அறிக்கை தயார் பண்ணியிருந்தா பரவாயில்ல. பிஜேபி காரன் ரெடி பண்ற, பிஜேபி காரன் டைப் வச்சு கொடுக்கறத அதை திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் படிக்கிறார். படிக்கிறாரு, பிஜேபி காரன் ரெடி பண்ணி கொடுக்குதானே அவர் படிக்கிறாரு. இப்ப அன்புமணி பேச மட்டும் என்ன ஆகுது? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இப்ப என்னன்னு கேட்டா திமுக அரசுக்கு நல்ல பேர் இருக்கு. 3 வருஷம் ஆட்சி பண்ணி வர நாடாளுமன்ற தேர்தல்ல அப்படியே அடிக்குது, பல்கா அடிக்குது. அப்படியே புதுவைப்பு 40 காரணம் தலைவர் தளபதி என்கிற அந்த தலைவனை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாளைய தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதே ரிசல்ட் தான் 2026 வரும். இப்போ அமெரிக்கா போயிருக்கார் தலைவர் தளபதி. உலக முதலீட்டாளர்களை சந்திச்சு தினமும் சந்திக்கிறாரு. பல ஆயிரம் கோடிக்கணக்கில் அங்க என்ஆர்ஐ சந்திக்கிறாரு, இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களை சந்திக்கிறாரு, கையெழுத்து போடுறாரு. என்னென்ன கம்பெனி அன்னைக்கு அப்பப்போ போட்டோ வெளியே போட்டோஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. எந்தெந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு, எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை போயிருக்காங்க, அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறார். சோ இன்னைக்கு நாடு முழுக்க என்ன பேச்சுன்னு கேட்டா, தலைவர் தளபதியினுடைய அமெரிக்கானுடைய முதலீட்டாளர்களை சந்தித்து ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்காரு தமிழ்நாட்டிலே முதலீடு செய்வதற்கு. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் எங்கெங்க போறாரு, அமெரிக்கால தமிழ்நாடா மாறுது. இன்னைக்கு அவ்வளவு வெற்றிகரமா இருக்கு தலைவர் தளபதியுடைய அமெரிக்காவுடைய பயணம், அரசு முறை பயணம். இதை உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு எல்லாமே என்ன பேச்சுன்னா, தளபதியுடைய அமெரிக்கா சூப்பர்ப்பா, முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காருப்பா, எத்தனை பேர் பாக்குறாருப்பா, அப்பா முதலமைச்சர் தேனி மாதிரி சுறுசுறுப்பா, ஒரு பிசிக்கலான முதலமைச்சர்ப்பா. அவரு பாலிடிக்ஸ்லும் பிசிக்கலா இருக்கிறாரு, அவருடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லும் பிசிக்கலா இருக்கிறாரு, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிசிக்கலா இருக்கிறாரு, உடல் ரீதியாகவும் தளபதி ஸ்டாலின் பிசிக்கலா இருக்கிறாரு. இங்க எப்படி ஜிம்ல ஒர்க் பண்றாரோ அங்கேயும் போய் ஜிம்ல போயிட்டு எக்ஸசைஸ் பண்றாரு. இங்க எப்படி சைக்கிளிங் போறாரோ அங்கேயும் சைக்கிளிங் போறாரு. சூப்பர்பா. டாப் மோஸ்ட் ஹீரோன்னு யாருன்னா கேட்டா தமிழ்நாடு சீஃப் தளபதி ஸ்டாலின். இந்தியாவில் இருக்கிற எல்லா சிஎம்களே பெஸ்ட் சிஎம், ஃபர்ஸ்ட் சிஎம், நம்பர் 1 சிஎம் தளபதி ஸ்டாலின். சிஎம்க்கெல்லாம் சிஎம், சிஎம்களின் சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டார் தளபதி ஸ்டாலின். நாடே தளபதி பாராட்டி பேசுது. இந்த விஷயத்தை திசை திருத்து தான் இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு சங்கி பையனை பிஜேபி ஸ்கூல்ல விட்டு கலவரம் பண்ணான். நான் ரொம்ப அதை பத்தி பேச முடியல, நம்ம சேனல்லே பேசியாச்சு, மைக் சென்னை திருச்சி நிறைய பேசிட்டேன். மகாவிஷ்ணு ஒரு கேரக்டர் உள்ள வந்து இவ்வளவு கரடா பண்ணிட்டு போய் உள்ளகிறான்ல, இது பிஜேபி கார சதி பண்ணி உள்ள விட்டு இப்படி எல்லாம் பேசி கலவரம் பண்ணு. அப்ப இந்த விஷயம் பெருசாகும். அப்ப அமெரிக்காரர் மக்களுக்காக உழைக்கிறாரு, அந்த செய்தியை மறைச்சிடலாம், அதுக்காக பண்ணி இப்ப அன்புமணி கிட்ட நீ ஒண்ணு பேசு, இந்த தாரிவாரி கணக்கெடுப்பு 69% இருக்கிற அந்த 69 விழுக்காடு ரத்தாயிடும். அப்ப தமிழ்நாட்டுல கலவரம் வெடியும், ஆட்சிக்கு வந்துடும், திமுக சம்பந்தம் இல்லைன்னு அன்புமணி நீ பேசுன்னு பிஜேபி சொல்லி அன்புமணி பேசினா. அப்படியே இவங்க நினைச்சிருக்காங்க அன்புமணி பெரிய லீடரு, அன்புமணி பேசிட்டா பெரிய தாக்கம் ஏற்பட்டுடும். ஒன்னும் ஏற்படல. இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு இல்லையா, ஒரு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல அன்புமணி இப்படி பேசுகிறான்னு. சோ நீங்க எல்லாம் டம்மி பீஸ் ஆயிட்டீங்க. அன்னைக்கு திமுக எம்பி பதவி பிச்சை போட்டுச்சு, அன்னைக்கு கலைஞர் சுகாதாரத்துறை அமைச்சர் பிச்சை போட்டாரு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எம்பி பதவி பிச்சை போட்டாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் கத்திட்டு இருக்காரு, என்கிட்ட 500 கோடி வாங்கி நாங்க எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி வரணும், பணம் தராம ஏமாச்சினாரு டாக்டர் ராமதாஸ் ஒரு காக்கே வன்னியன்னு சிவி சண்முகம் சொல்றாரு, குடியாத்த குமரன் சொல்ல. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி உங்களை பத்தி கழுவி ஊத்துறாரு. அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, என்கிட்ட தான் வருவீங்க. அதனால இப்ப நான் போட்ட இந்த பதிவு அன்புமணி ராமதாஸுக்கு பதில் சொல்றதா இந்த பதிவு. பதில் சொல்லாமல இருக்க முடியாது, என்ன பேசாலும் பதில் சொல்ல இருக்க முடியாது. இப்ப உன்னுடைய அத்தனை அறிக்கைக்கும் உன்னுடைய அத்தனை அவதூறுகளுக்கும் பதில் சொல்றது குடியாத்த குமரன். என் தரம் குறையுது, டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பதில் சொல்றதுனால என் தரம் குறையுது. தரம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒன்னும் பெரிய லீடர்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒன்னும் எம்எல்ஏ, MP, மந்திரியோ, மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகியோ எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் திமுக உறுப்பினர் இருக்காங்க. அதுல கடைசி தொண்டன், சாதாரண ஓலை குடிசையில் வளம் ஒரு ஏழை தொண்டன், சாகும் வரை கலைஞரின் முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன், நாளைய தமிழக விடிவெள்ளி வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முரட்டு தொண்டன், திமுகவின் சொற்பொழிவாளர், DMK யூடியூபர். இந்த ஒரு பெருமை எனக்கே 2 பேர் தகுதி கிடையாது, தகுதி கிடையாது, அப்பனும் புள்ளின்னு சொல்றதுனால மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே பேசுறத பார்த்து பேசுங்க. அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க.
இப்ப உள்ளாட்சியில யார்கிட்ட போய் பணம் வாங்க போறீங்க, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் யார்கிட்ட போறீங்க, யார்கிட்ட போனாலும் நீங்கள் மக்களால் புறந்தள்ளப்பட்டு சொந்த சமூக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு செல்வாக்கிழந்த தலைவர்கள் நீங்களும் உங்கள் அப்பாவும். உங்கள் கட்சிக்கு அரசியல் அந்தஸ்து போயிடுச்சு. அதனால திமுக சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இல்லைங்கிற அந்த அந்த சொல் மீண்டும் அன்புமணி வாயிலிருந்து வரக்கூடாது. வன்னிய மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ கேட்டுதான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கேட்கிற இடஒதுக்கீட்டுலாம் எப்படி பெற்றுத்தர எம்பிசி கொடுத்த திமுக வன்னிய மக்களை காப்பாற்ற மாட்டோமா? எல்லா சமுதாய மக்களையும் தலைவர் தளபதி காப்பாற்றுவார். எனவே அன்புமணி அவர்களே, மெயின்டைன் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, மெயின்டைன் யுவர் வேர்ட்ஸ். அதிக வார்த்தை விடாதீங்க. படிச்சவரு, அரசியல் கட்சி அந்தஸ்து போயிட்டு உங்க கட்சிக்கு அந்த விரக்தியில பேசலாம். பேசுறத பார்த்து பேசுங்க. பிஜேபிக்காரன் அவங்களுக்கு பணம் கொடுத்து பேசுறான். அவன் பேசுறதெல்லாம் நீங்க தொடர்ந்து பேசினேன்டா பிஜேபி மாதிரி நோட்டாக கீழே பாமக வந்துடும். அந்த நிலைமையை பாமக ஏற்படுத்தாதீங்க. பலர் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி. பாவம் அப்பாவி சமுதாய மக்கள், அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. வன்னிய மக்கள் வைக்கிற அத்தனை கோரிக்கையும் தளபதி நிறைவேற்றி தருவார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி நிறைவேற்றி தருவார் என்பதை பதில தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சொல்வேன் திரு அன்புமணி அவர்களுக்கு, இன்னொரு முறை திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்க வாயில பேசக்கூடாது. This is the last warning I'm giving for you. Be careful. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். அப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல. ஈழ தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க, ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க.